வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய ஆப்புகளை பற்றியும் பேங்க்குகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோன் சம்மந்தமானது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்கச்சக்கமான லோன் வாங்கி வச்சுருக்கவங்க, கடன் மேலே கடன் வாங்கி வச்சுருக்கவங்க, இது எங்கே தான் போய் முடியுமோ தெரியல, ஊரை விட்டு போயிடுறாங்க. சில பேர் வீடுகள்லாம் காலி போட்டு போகிற அளவுக்கு கடன் இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, நெருக்கடியான ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இது அனுபவ ரீதியாகவும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தவங்க வெளியே வந்திருக்காங்க. அதுக்கு என்ன அவங்க பண்ணலாம் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஜிகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக விளையாடுறதுனா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஒரு சினிமா ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்பாக எவ்வளோ ஆடு போடுறாங்க பார்த்தீங்களா? இந்த ஆடுலாம் எதுக்கு நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் சிந்தனையை அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாத்தையும் எடுத்துக்காது. இந்த படத்தை இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படி போட்டால் எடுத்துக்காது. 10 முறை சொன்னால் தான் அந்த சிந்தனை ஆப்ஸ் எடுத்துக்கும். அதனால தான் அவங்க போடுறாங்க. ஸோ கார்பரேட்டில் இருக்கிறவங்களாம் சாதாரணப்பட்டவங்க கிடையாது. ஸோ சினிமான்றது உலகம்லே இதுதான், நம்மளை சிந்தனையை பிளாக் பண்ணுறது தான். ஸோ உங்களை அப்படியே மோட்டிவேட் பண்ணி அவரை பற்றிய ஷார்ட்ஸு, அந்த பாட்டை பற்றி ஒரு வீடியோ, இந்த பாட்டு நல்லா இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பணம் பண்ணோம், இவ்வளோ ட்விஸ்டிங்காக இருக்கும், இத்தனை பேர் நடிச்சுக்கிறாங்க, அப்படி இப்படி சொல்லி அந்த படத்தை அசை போட்டு வச்சு அந்த 10 நாள் கழித்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு ஆர்வத்தை தூண்டி படம் பார்க்கணும் ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நீங்கள் பார்த்தே முடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த லெவலுக்கு அவங்க வேலை செய்கிறாங்க ஒரு படத்தை பார்க்கறதுக்கு. ஒரு சினிமா பார்க்கறதுக்கு உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க தயார் பண்ணுறாங்களோ அதே போல் தான் உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா உங்களுக்காக நீங்கள் தான் உங்களை தயார் பண்ண வேண்டும். அதுதான் விஷுவலைசேஷன். ஸோ உங்களை பற்றி நீங்கள் நல்லா ப்ளசண்ட்டாக திங்க் பண்ணணும். வீட்டில் எழுதி வைங்க, இவ்வளோ பணம் வரப்போகுது, கடன் இருக்காது, உங்களுக்கு வீடு வாங்க போகிறேன், இந்த இடத்துல வீடு வாங்க போகிறேன், நல்ல ஃப்ளாட் வாங்க போகிறேன், கடனே இல்லாமல் ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறேன், இஎம்ஐ இல்லாமல் ஒரு வீடு வாங்க போகிறேன், எனக்கு சம்பளம் அதிகமாக போகுது, நான் இன்னும் சம்பாதிக்க போகிறேன், நிறைய பணம் வரப்போகுது, இதை பற்றி மட்டும்தான் சிந்திக்கணும். தவிர ஒரு நெகட்டிவான விஷயம் நீங்கள் சிந்திக்கவே கூடாது. அந்த அளவுக்கு உங்கள் விஷுவல் இருக்கணும். ஸோ நீங்கள் அப்படி போட்டுகிட்டே வரணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அடிக்கடி உங்களுக்கு தொந்தரவு பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சு பேசுவாங்க இல்லையா? அவங்க நேம் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அது வருதுன்ற மாதிரி நேமில் போடுங்க. ஒரு 20 லட்சம் தேவைன்னா 20 லட்சம் கம்மிங், 20 லட்சம் காலிங், அப்படி வரணும். அதுபோல் வந்துச்சுன்னு வச்சுக்கலேன், விஷுவலேஷன் வேலை செய்யும். உங்களுக்கு அடிக்கடி என்ன வர உங்களை அறியாமையே உங்கள் மனதின் சக்தியானது ஈர்த்து கொண்டு வந்து விடும். ஸோ எல்லாத்தையும் அது ஈர்த்து கொண்டு வந்துடும். அவ்வளோ விதமான மனத்தை தான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அதை நீங்கள் அதை யூஸ் பண்ணி பிளான் பண்ணணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பணக்காரன் ஆகிட்டா கெட்டு போயிடுவேன், பணக்காரங்களாம் ரொம்ப கெட்டவங்க, பணம் வந்தால் தூக்கம் வராது, பயம் வந்துடும், அவ்வளோ பணம் வந்துச்சு என்னப்பா பண்ணுறது, இப்படிலாம் திங்க் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. 20,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க திடீர்னு ஒரு 2 லட்ச ரூபா மாதம் சம்பளம் உங்களுக்கு வருதுன்னா, இப்போ நான் சும்மா பேச்சுக்கு சொன்னால் கூட அப்படி தான் நமக்கு தோணும். அந்த லெவலுக்கு பிளாக் ஆகி நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த பிளாக்கை நீங்கள் எடுத்தால் தான் அது நடக்கும். ஆமாம் வரும் அப்படி சொல்லணும். ஸோ அதை நீங்கள் தயாராகிடணும். அந்த பிளாக்கை நீங்கள் எடுக்கணும். உங்களை பற்றி நீங்கள் வச்சு ஒரு வட்டம் போட்டு வச்சுக்கிறீங்க இல்லையா, அது தப்பு. ஸோ அது வெளியே வாங்க. உங்களுக்கு பெரிய காரியங்கள் இருக்குது, பெரிய விஷயங்கள் கடவுளுக்காக செய்ய போகிறாரு. அது அவர் அப்படி பிளான் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் என்னவோ இன்னமும் அந்த இடத்துல வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரே வேலையை ஒரு வருஷமாக 10 வருஷமாக செஞ்சுட்டு அது காலைல போனால் சாயங்காலம் வருது, அப்படியே வேலை செஞ்சுட்டீங்க. என்ன மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க? எப்படி உங்களுக்கு வரும்? நீங்கள் அதுக்கு என்னாவது விஷயங்கள் செஞ்சீங்களா? தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு ரிஸ்க்காக எடுங்க. ஸோ இது போல் விஷயங்கள் நீங்கள் அடிக்கடி பிளான் பண்ணணும், நம்பணும். உங்களுடைய பண தேவை அதிகமாக ஆக உங்களுக்கு நிறைய பணம் வரப்போகுது, இன்னும் பெருசாக வளரப்போகிறோம், என் பசங்க நல்லா படிக்க வைக்க போகிறேன், நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன், நல்ல பணம் தேவை வரப்போகுது, பணமும் வந்து சேரப்போகுது, நிறைய காரு பங்களா எல்லாமே வாங்கி நிற்க போகிறேன், எங்கெல்லாம் அசிங்கப்பட்டனோ அங்கெல்லாம் நல்லாவே வளர போகிறேன். இது போல் நீங்கள் திங்க் பண்ணும்பொழுது இந்த பணக்காரன்ற லாக்கிலேருந்து வெளியே வந்தால் தான் முடியும். பயன்ற லாக்லேருந்து வெளியே வந்தோம். பணம் வந்தால் நல்லா தான் இருக்க போகிறீங்க. அது ஒன்றும் கெட்ட விஷயம் கிடையாது. ஸோ எல்லாமே சினிமாவில் பார்க்கறது எல்லாமே உண்மை கிடையாது. அதனால் பணம் வந்தால் இன்னுமே நீங்கள் நல்லாவே தான் இருப்பீங்க. நீங்கள் 1000 ரூபா வாங்கினாலும் நல்லா தான் இருப்பீங்க, 1 கோடி ரூபா வாங்கினாலும் நல்லா தான் இருப்பீங்க. ஸோ அந்த பிளாக்கை நீங்கள் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரே நாள் இதில் நடக்காது. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும்,
விஷுவலைசேஷனுக்கும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் பணக்காரனாக ஆக போகிறேன்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் எக்ஸசைஸ் பண்ணணும். மனசளவில் அசைப்படுத்த தான் நான் சொல்லிட்டுருக்கேன். எக்ஸசைஸ்ன்றதை தான் சம்டைம்ஸ் கையெல்லாம் வலிக்கும். வலிச்சிச்சுன்னா என்ன ஆகும், சரியாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தசை நாரில் கிழிக்கப்படும். அதுபோல் இது போல் எக்ஸசைஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். எதுவுமே நடக்காத மாதிரி தோணினாலும் நடக்கும், உள்ளுக்குள்ளே நடக்கும், அது வேலை செய்யும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். 3வது முக்கியமான விஷயம், நெகட்டிவான விஷயத்துக்கு இடம் கூடாதீர்கள். அதாவது போராமைப்படாதீங்க. யார் மேலேயும் போராமைப்படாதீங்க. போராமைப்படும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா, அந்த நெகட்டிவ் தாட் உங்களுக்குள்ளேயே வந்து தங்கிடும் பொழுது நீங்கள் மேலே வராதபடிக்கு அது தடுத்து நிறுத்துடும். மனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எது சொன்னாலும் எடுத்துக்கும். அது நீங்கள் ஒரு போராமை ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லதா கெட்டதா தெரியாது. கெட்ட விஷயம் அப்படி எடுத்துக்கும். அந்த கெட்ட விஷயம் உங்களுக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் என்ன தான் நல்லா திங்க் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த கெட்ட விஷயம் இதை தடுத்து நிறுத்திடும். ஸோ மனசை பொறுத்த வரைக்குமே நீங்கள் யார் மேலே போகிற விஷயம் வராது. போகாமனாவே நெகட்டிவாக லாக் ஆகிடும். அதுபோல் யார் பற்றி பேசுகிறோம், சண்டை போடுறோம், கோவப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம், இந்த விஷயம்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா இது லாக் பண்ணிவிடும். உங்களை மேலே விடாமல் அசிங்கப்படுத்திடும். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. மாமியார் மருமகள் சண்டையானாலும் சரி, ஒருத்தவங்க முறைச்சிட்டு போனாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, அழகாகவே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பணம் செலவு பண்ணி மேக்கப் போட்டாலும் அழகாக இருக்க மாட்டாங்க. ஸோ கோவப்படாதீங்க, எரிச்சல் அடையாதீங்க. உங்களுக்கு அந்த விஷயத்தில் வந்து நல்லாவே தெரியுது இது ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப படப்படன்னு இருக்குன்னா, ஒன்று சரண்டர் ஆகி போய் மன்னிப்பு கேட்டுருங்க. அது தப்போ ரைட்டோ, நம்மளை பொறுத்த வரைக்குமே நம்ம மேலே வர போகிறோம். இவங்களாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க. அவங்கள பற்றி ஏன் நீங்கள் தேவை சிந்திச்சு உங்கள் உடம்பை கெடுத்துக்க போகிறீங்க? ஸோ அதனால் அவங்களுக்குலாம் விட்டு வெளியே வந்துட்டு மன்னிப்பு தானப்பா மன்னிச்சு போயிட்டே இருங்க. ஸோ அது போல் நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த நான் சொன்ன விசுவலேஷன் ஆனாலும் சரி, மேலே வரக்கூடிய விஷயங்களானாலும் சரி ஈஸியாக வர முடியும். நிறைய பேர் இங்கே லாக் ஆகிறதுனால தான் மேலே வர மாட்டாங்க. அவங்க விசுவலேஷன் நல்லா பண்ணுவாங்க, நல்லா அசை போடுவாங்க, நல்ல விதமான விஷயங்கள்லாம் செய்வாங்க. அதுக்குண்டான பூஸ்ட்லாம் பண்ணி திங்க் பண்ணி வைப்பாங்க. ரிச் ஆக போகிறேன், அப்படி ஆக போகிறேன், நிறைய விஷயங்களை திங்க் பண்ணி எல்லாம் எழுதிலாம் வைப்பாங்க. ஆனால் போகாமல் கோபம், எரிச்சல் இதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும்போது அவங்களால வர முடியாது. அப்படி மேலே வந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே கீழே இறங்கிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. ஸோ அதனால் இந்த தாட்டில் இது நீங்கள் கவனிச்சுக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நன்றி சொல்கிறது. ஒரு டீ கடைக்கு போய் டீ சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா சுமாராக போட்டாலும் சரி, நல்லா போட்டாலும் சரி, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு வாங்களேன், அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்படுறது மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ளேயே அது கிரியேட் செய்யும், உங்கள் மனசுக்குள்ளே அது வேலை செய்யும். ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு ஹாப்பினஸ் வரும். நீங்கள் தேங்க்ஸ் சொல்லி போகிற பாருங்களேன், அந்த தேங்க்ஸ் வந்து உங்களுக்குள்ளே ஒரு வேலை செய்யும். ஸோ அது போல் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப முடியலனா கூட சின்ன சின்ன விஷயங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். இந்த கேலண்டர் உங்கள்கிட்ட இருக்கா, வீட்டில் 10-15 கேலண்டர் சும்மாவே இருக்கும். இந்த 10 தேதிக்கு அப்புறமா அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க, யார்கிட்ட கொடுங்க. அது போல் ஹெல்ப் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயம் சொல்லி உங்களுக்கு மனசுக்குள்ளே சந்தோஷம் வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸஸ். நீங்கள் இன்னும் மேலே வர்றதுக்கு நல்லா திங்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நான் சொன்ன எல்லா விஷயமும் புத்தகத்துலேருந்து அவங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இது புக் எஃப்எம்ல இருக்குது. நான் சொல்லக்கூடிய இந்த 3 புத்தகங்களும் தமிழ் ஆக்கத்தில் அவங்க வந்து மொழிபெயர்த்து நம்மளும் சொல்லியிருக்காங்க. மேனிஃபெஸ்ட் மணின்ற ஒரு புக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திங்க் அண்ட் கோ ரிச்னு ஒரு புக்கு. அப்புறமா நெப்போலியன் ஹில் எழுதிய இந்த புக்கை பொறுத்த வரைக்குமே திங்க் அண்ட் கோ ரிச், நீங்கள் மேலே வரதுக்கான ஒரு விஷயம். மாஸ்டர் கீ ரிச்சஸ்ன்னு எழுதியிருக்காரு. நெப்போலியன் ஹில் 2 புக்கு எழுதியிருக்காரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திங்க் அண்ட் கோ ரிச், அது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கீ ரிச்சஸ்னு புக்ஸு. ஸோ 2 புக்கும் தமிழ்லேயே இருக்குது. ஸோ நான் 3 புக்கு படிச்சுட்டு அதில் இருக்கிற விஷயத்தை தான் அப்படியே சுருக்கி இவ்வளோ நேரம் பேசிட்டேன்ல, ஸோ சுருக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னது எல்லாமே எக்ஸசைஸ் தான். இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சினிமாக்காரங்க செய்கிற மாதிரி உங்களுக்காக நீங்கள் சிந்திங்க, உங்களுக்காக நீங்கள் வேலை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களை மேலே வரதுக்கு அது உதவி செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சமாக மறுபடியும் பார்க்கலாம்.